ஹாய் பிரீத்தி. ஹாய் ஃப்ராங்க். அப்புறம் வாழ்க்கையில எப்படி போகுது? வாழ்க்கை ரொம்ப சிறப்பா போகுது. நம்ம ஷோ பத்தி என்ன சொல்லிக்கிறாங்க ஊருக்குள்ள? ஷோ பத்தி மக்கள் ஊருக்குள்ள வந்து வெகு விமர்சையாக பேசுகிறார்கள். அதை வந்து என் வாயாலே சொல்ல நான் விரும்பாததால நம்ம எப்பவும் பெருமை தற்பெருமை நமக்கு இருக்க கூடாது இல்லையா? கரெக்ட். சரி, இன்னைக்கு ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஸ்டார்ட் பண்ண. நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பரான ஜோக்கோட வந்திருக்கேன். சரி, ஓகே. ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏர்வேஸ் கம்பெனி, அதாவது ஒரு ஃப்ளைட் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்களா, அவங்க வந்து அந்த இயர் எண்ட் வந்திருக்கு. ஸோ நிறைய பிசினஸ் மேக்னட்ஸ் வந்து இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு நமக்கு ஏதாவது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, இந்த குறிப்பிட்ட இந்த 5 நாட்கள் மட்டும் வந்து பயணம் செய்யற எல்லா பிசினஸ் மேக்னட்டும் அவங்க ஒய்ஃபை கூட வந்து ஃப்ரீயா கூட்டு போகலாம் டிராவல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே எல்லா பிசினஸ் மேனும் ஹாப்பி ஆயிட்டாங்களா, ஐ ஜாலி நம்ம ஒய்ஃபை கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 நாள் வந்து ஜாலியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒய்ஃபோட ஃப்ளைட்ல போயிருக்காங்க. அந்த கம்பெனி என்ன நினைச்சாங்களா, சரி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருந்தாங்க, ஒய்ஃப்லாம் எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, இந்த மாதிரி ஃப்ளைட்ல 5 நாள் நீங்க பயணம் பண்ணீங்க இல்லையா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ஒய்ஃப்ல என்ன சொல்லியிருப்பாங்க நீ நினைக்கிற? என்ன சொல்லிருப்பாங்க? நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒய்ஃப்ல என்னது ஃப்ளைட்ல ஆஃபர் கொடுத்தீங்களா, எப்ப கொடுத்தீங்க, யார் கூட போனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழக்கமா ஜோக் சொன்னா 4 பேர் சிரிக்கணும். இந்த ஜோக்கை கேட்டு ஊர்ல எல்லா ஒய்ஃபும் அவங்க புருஷன் மேல சந்தேகப்பட்டு தானே உன் பிளானு அப்படிலாம் இருக்காதீங்க. இருந்தாலும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பாருங்க, தப்பு இல்லைங்கிறேன். சரி, நம்ம ஷோ ஆரம்பிச்சிடலாமே. வெல்கம் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஓகே, சோ ஃப்ராங்க்லின் நான் கொடுத்த ஜோக்ல வந்து மக்கள் பயங்கரமா சிரிச்சிட்டே இருக்காங்க நினைக்கிறேன். சிரிக்கல, சந்தேகப்பட்டு எல்லா ஹாஸ்பிடல் கால் அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஏதோ நம்மளால முடிஞ்ச சேவை இது நம்ம ஷோவோட ப்ரமோஷன் தான் ஒரு வகையில. எல்லாரும் வந்துட்டு நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுறேன்னு பேசி பாருங்களா அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்துட்டு யார் கெஸ்டா வர போறா தெரியுமா? யார் கெஸ்டா வர போறாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா உன் வாயில சொல்லதான் நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே ஃபைன். ஒரு சாதாரண பையன், ஓகே, அப்படிதான் இருந்தார், ஒரு ஐடி கை இவரு. லேட்டரா வந்துட்டு நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி தான்ப்பா நம்ம தமிழ்ல ஒரு பையன் இருக்கணும், அப்படி இருந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாருன்னா பாத்துக்கேன். எஸ், அதே மாதிரி தான் வந்து இந்த மகளிர் மட்டும் அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா, அது வந்து ரேவதி மேம் வந்து எப்படி வந்து மனசுல வந்து ஐடியா வச்சிருப்பாங்க, கண்ணுனா எவ்வளவு இருக்கணும், மூக்குனா எவ்வளவு இருக்கணும், வாய்னா எவ்வளவு இருக்கணும், அந்த மாதிரி செதுக்கி எடுத்த சிலை அப்படின்னு இவரை சொல்லலாம். அடடே, வாவ், சூப்பர். சோ வந்து எல்லா நம்ம சாதாரணமா இருக்கிற யதார்த்தமான பெண்களுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா லேட்டரா வந்து சில சீரியல்ஸ்ல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சு ஹீரோவாயி பயங்கர பாப்புலர் ஆயிட்டாரு. அப்புறம் நிறைய ரியாலிட்டி ஷோல டான்ஸ் பண்ணியும் நிறைய ஃபேன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிருக்காரு அவரு. ஓ வாவ். சோ இவ்வளவு விஷயம் இருக்கு. சோ நம்ம இப்போ வந்து அவரை வெல்கம் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு அவரே ரொம்ப கோஸ்ட் வீட்டுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. வெல்கம் பண்ணிடலாம். சோ லெட்ஸ் வெல்கம் சித்தார்த். ஓ ஹாய் ப்ரோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஓ மை காட். இது அங்க எதிர்பார்க்க கூடாது பாருங்க. இல்ல அது வந்து ஜென்டில்மேன். யாரா இவரா? இவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பயங்கரமான இன்ட்ரோல ஓபனிங்ல பயங்கரமா தான் இருக்கும். ஓபனிங்ல அப்படி தான் கொடுப்போம். சரி, ஓகே. சோ சொல்லுங்க சித்தார்த் சார், எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. எவ்ரி ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜா டெவலப் ஆயிட்டே இருக்கு. சோ ஸ்லோவா போனாலும் ஸ்டெடியா. நிறைய ஸ்டேஜ்ல போய் ஆடுறீங்களா? நிறைய ஸ்டேஜ்ல போய் ஆடுறீங்களா? ஃப்ராங்க்லி அதுவும் ஆடிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சித்தார்த், இன்னைக்கு உங்களுடைய செலிபிரிட்டி ஃப்ரெண்ட் யாரை கலாய்க்க போறோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் டெய்லி பார்த்துட்டு ஒரு மூஞ்சி, அதாவது சரவண் மினிஸ்டர் எனக்கு அப்பாவை நினைச்சிருக்காரு. பார்க்கவே பிடிக்காத மூஞ்சி மாதிரி சொல்றீங்க. நான் சொல்ல விருப்பப்படல, நீங்க சொல்லிட்டீங்க. இல்லை நான் பார்த்துப்போம், 2 பேரும் பார்த்து 2-3 வருஷமா பார்த்து தான் இருக்கும். அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த பெஸ்ட் வில்லன் கேட்டகரியில் அவார்டு வாங்கணும் அந்த மாதிரி ஒரு நினைப்பிலே இருக்காரு. ஸோ அதை வச்சு அவரை கலாய்ச்சிங்கன்னா எனக்கு திருப்தியாக இருக்கும். அந்த வெங்கட்டுங்கிற அந்த நல்ல மனுஷனியா? பரவாயில்லைங்க, செய்யுங்க, முடிவு பண்ணிட்டீங்களா பண்ணணும். ஓகே ஃபைன். அவரே ஓகேன்ட்டாருங்க, கால் பண்ணுங்க, கலாய்ச்சிடலாம். அவ்வளவுதான். கனெக்ட் தி கால். ஹலோ, வணக்கம். வணக்கம், வெங்கட் சார் இருக்காங்களா? ஆமாங்க, வெங்கட் தான் பேசுறேன். சார் நான் வந்து பிரபாவதி பேசுறேன் சார். சொல்லுங்க. சார் நான் வந்து சத்யசேனா தமிழ் சங்கம்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். எங்க சங்கம் வந்து கேகே நகர்ல இருக்கு. இப்போ ஆக்சுவலா வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன திரையில வந்து ஃபேமஸா இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வந்து அவார்ட் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க மேடம். ஸோ வந்து உங்களோட பேர் வந்து நாமினேட் ஆயிருக்கு சார். அவார்ட் வந்து உங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க க்ரூவில். சரிங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களால் அட்டென்ட் பண்ண முடியுங்களா சார்? வந்து அவார்டு வாங்கிட்டு போயிடுங்க சார். ஒரு 1 hour ஃபங்க்ஷன் தான் சார், இது டக்குன்னு முடிஞ்சிடும். என்னைக்குமா? ஃபெப்ரவரியில் இருக்கும் சார்.
அன்னைக்கு அவைலபிள் டேட்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. என்ன பிப்ரவரி என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்க? ஃபெப்ரவரி வந்து 4 இல்ல 5 அந்த 2 டேட்ல ஒரு நாள் தான் சார் இருக்கும். அண்ட் நீங்கள் வர்றதுக்கான எல்லா ஒர்க்கும் நாங்கள் பார்த்துப்போம். கேப்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அண்ட் பே பண்ணுவோம் வர்ற கெஸ்ட் எல்லாருக்குமே. பே பண்ணுவீங்களா? ஆமாம், பே பண்ணுவோம். வர எல்லா கெஸ்ட்டுக்கும் ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து எவ்வளோ வந்து வளர்க்குறாங்க நம்ம ஊரில் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் உங்களோட சீரியல்ஸ் எல்லாத்தையும். வாய்ஸ் பிரேக்கர். இந்த அவார்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து சீரியலில் வந்து நல்லா தமிழ் பேசுகிறாங்க, தமிழ் உச்சரிப்பு நல்லா கொடுக்குறாங்க, தமிழை வளர்க்குறாங்க அப்படின்றதுக்காக தான். சரி. ஸோ வந்து உங்களோட கேரக்டர் நாங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் வரோம் சார். ஜூரிஸ் எல்லாருமே பார்த்துட்டு வந்து நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்க, உச்சரிப்புலாம் நல்லா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று ஓப்பனா சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அதாவது நடிப்பு வந்து பாக்குறீங்க, ஓகே. பட் இந்த குரல் வந்து நான் சினிமாவுக்கு மட்டும் தான் என்னுடைய குரல் கொடுக்குறேன். சரி சார். இப்போ எனக்கு குரல் கொடுக்குறவர் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஓகே சார், ஓகே சார். ஸோ அந்த குரலுக்காக நீங்க விருதுன்னா அது நல்லா இல்ல, இருக்காது. குரலுக்காக இல்ல சார். அந்த குரலும் நடிப்பும் சேர்ந்தாதானே மக்களால ரசிக்க முடியும். நடிப்புக்குன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன், குரலுக்குன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? குரலுக்கு இல்ல சார், நடிப்புக்காக மட்டும்தான் சார். சரிங்கம்மா, சரி. ஓகே. ஸோ வந்து ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சார் பே பண்ணா நீங்க வருவீங்க? எப்ப ஈவினிங் அம்மா? அது ஈவினிங் தான் சார் இருக்கும். ஈவினிங் வந்து அப்படியே நீங்க ஃபுட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்க சாப்பிடலாம். அண்ட் பார்ட்டியும் ஒன்று பண்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கும். வர கெஸ்ட் ஈவினிங்னா எந்த இடத்துல பண்றீங்க? லொகேஷனுங்க? ஈவினிங் வந்து லேடி ஆண்டால் இருக்குல்ல சார், அந்த பில்டிங்ல தான் சார். லேடி ஆண்டால் எங்க? லேடி ஆண்டால் காலேஜா? ஆமா, அந்த காலேஜ் கிட்ட தான். அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு, அது பக்கத்துல, அங்க தான் சார். லேடி ஆண்டால் காலேஜா ஸ்கூலா? ஸ்கூல் சார். அது எங்க இருக்கு? லேடி அந்த பிரிட்ஜ் கிட்ட இருக்குங்களா, சேட்பட் பிரிட்ஜ் கிட்ட. என்ன? சேட்பட் பிரிட்ஜ் கிட்ட இருக்குமே சார். எந்த பிரிட்ஜ் கிட்ட? சேட்பட் பிரிட்ஜ் கிட்டயா? சரி ஆமா சரி. சார், நாங்களே பிக்கப் அண்ட் டிராப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ வந்து அட்ரஸ் பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க எவ்வளவு சார் டிமாண்ட் பண்ணீங்க ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு? நீங்க என்ன விருது பேர் என்னமா அது? புரியல சார். இந்த விருதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன், அவார்டு பேர் என்ன? ஒரே நிமிஷம் சார், நீங்க வந்து நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்க. எங்க மேனேஜர் இங்க தான் இருக்காரு, அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் வந்து கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சார். அந்த வெங்கட் சார் சொன்ன பாத்தீங்களா, அவர் தான். நைஸ். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் என் பேரு வெங்கட் தான். அப்படியா? சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசினது. சார் நம்ம தமிழ் அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சேட்பட் ரோட்ல இருக்கிற ஒரு பெரிய இதில் தான் நடக்குது, ஒரு ஆடிட்டோரியம். சார் இது வந்து ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. உங்களுக்கான அவார்டு சொன்னாங்க. இது வந்துட்டு தமிழை வளர்ப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நடிப்பு கலை மற்றும் தமிழை வளர்க்கும் அந்த அவார்டு தான் வந்து கொடுக்க போகிறோம். உங்களுக்கு தான் இந்த அவார்டு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே பேசியிருப்பாங்க. எனக்கு வந்து என்ன கேட்டகரியில் கொடுக்குறீங்க சார்? உங்களுக்கு பெஸ்ட் இல்லைன்னா இல்லை, அப்படிலாம் கிடையாது சார். நம்ம வந்து பொதுவாக வந்துட்டு அதாவது தமிழ் சார்ந்த சில கேரக்டர்ஸில் நடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக கொடுக்குற ஒரு இது சார். இப்போ வந்து அதில் எனக்கு ஒரு சின்ன இது நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னா, நான் அதை இப்போ பார்ட்டின்னா சில சின்ன ரூல் இருக்குது. என்னென்னா லைக் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரணும், ஷூ போட்டு வரணும் சார் பார்ட்டிக்கு மட்டும். அது மட்டும் ஒரு சின்ன இது. ஸோ அதுக்கான இது சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தேன் சார். ஜீன்ஸ் பேண்ட் தான் போடணும், சாதாரண பேண்ட் போடக்கூடாதா? இல்லை சார், அலோடு இல்லை, ஜீன் தான் போடணும். ஆடும்போது கிளியாமல் இருக்கும்ல சார். எதுங்க? இல்லை, நான் ஜீனே போட்டது இல்லையே. நான் ஆர்டினரி ஃபார்மல் பேண்ட் தான் போடுவேன் சார். நீங்கள் ஃபார்மல் பேண்ட் ஓகே சார், ஆனால் கிளியாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு சார். என்ன பண்ணணும் அங்கே? நான் சும்மா தான் உட்கார போகிறேன் சார். சும்மா உட்கார்ந்தா நீங்கள் வர முடியாது. என்ன தமிழ் சார், மிஸ்டர் வெங்கட்ஜி, நாங்க வேந்தர் டிவில இருந்து கடுப்பேத்துறாங்க மை லார்ட் அப்படிங்கிற ஷோக்காக பேசிட்டு இருக்கோம். எந்த இதுக்கு? வேந்தர் டிவில இருந்து கடுப்பேத்துறாங்க மை லார்ட் அப்படிங்கிற ஒரு ஷோக்காக பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் உங்களை ஜாலியா கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஏன் பேரு என்னன்னு சொல்லுங்க நீங்களே. ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? நம்பிட்டாரு. உங்களை இப்படி எல்லாம் கலாய்க்க சொன்னது யாரு தெரியுமா? யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கலாய்க்க சொன்னதா? ஆமா. பாண்டியா? இல்ல. வேற யாரு? உங்களோட சில சீரியல்ல உங்களுடைய பெத்த மகனா நடிச்சிட்டு இருக்காரே ஒரு படுபாவி. பெத்த மகனா? ஆமா. வைத்தியா? அந்த அவர்தான் சித்தார்த். இங்க பக்கத்துல இருக்கிறாரு, பேசுங்க. தந்தையே வணக்கம் அன்பு மகனே. டெய்லி ஷூட்ல இந்த மாதிரி ஃபோன் பேசுறீங்க, இந்த மாதிரி தான் பேசிட்டீங்களா? ரெண்டாவது
இல்ல தம்பி, அதாவது இவங்க வந்து குரலுக்கு தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கிறவங்க விருது அப்படி இப்படின்னாங்க. நம்ம ஏமாத்தி வாங்கிடக்கூடாது, நம்ம உண்மையை சொல்லிடுவோம். கரெக்டா அந்த வகையில நல்லா தான் இருக்கு. சொல்லிட்டேன். நாங்களாம் கும்பிட்டோமே. இப்ப நீங்க அது சொல்லுமா, அந்த டைலாக் நீங்க சொல்லும்போது வந்து வாவ் கிரேட் அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ணோம் சார். உண்மையிலே சொல்றோம் வந்து அவார்டு அப்படின்னா நிறைய பேர் வந்து சரி வாங்கிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல எனக்கு வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப நியாயமா இருந்தீங்க. பட் சரி, நம்ம பாட்டுக்கு ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கீங்களா? ஜீன்ஸ் போட்டு ஷூ சார். அதுதான் சொல்றேன், போட்டது இல்லையே. சரி சார், நான் வாங்கி தரேன் சார். நம்ம ஜீன் போட்டு பார்ட்டி போறோம் சார். ஓகே, thank you so much சார். பை பை. சார் எவ்வளவு இன்னசென்ட்டா பாவமா ஸ்வீட்டா பேசுறாரு. நல்ல மனுஷன், உண்மையிலே சொல்றா, அவர் ரொம்ப சூப்பரான மனுஷன். அது பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டா இருப்பாங்க. அது என் குரல் இல்லங்க, எனக்கு அந்த அவார்ட் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. பெரிய மனுஷனை கலாச்சிட்டீங்களே சார். நல்லவருங்க அவரு. நல்லவர். அது வந்து தெரிஞ்சிச்சுல இப்ப மக்களுக்கு. நம்ம தானே தெரிய வச்சிருக்கோம். பப்ளிசிட்டின்னு சொல்லிப்பீங்க. கலாய்ச்சது ஃபுல்லா இவர் தானே. ஆமாமா. ஏய் நீ தானடா ஜீன்ஸ் கிழிஞ்சிரோம். அது கடைசில நான் டீசென்ட்டா தான் பேசணும். டீசென்ட்டா சொன்னப்ல. பாருங்க மக்களே, பாருங்க இந்த பசங்க சேர்ந்தாலே இப்படிதான் மக்களே. நான் இப்ப கடுப்பாயிட்டு ஒரு சின்ன பிரேக் வேணும். கண்டிப்பா ஒரு பிரேக் அப்புறம் உங்களை சந்திக்கிறோம். இது கடுப்பேத்துறாங்க மை லார்ட். வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஓகே, சோ வந்து செலிபிரிட்டி காலர் கிட்ட சூப்பரா பேசி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் பப்ளிக் கிட்ட பேச போறோம். ஜெனரல் பப்ளிக் அவங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி யாரையாச்சும் கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி யாரை கலாய்க்கணும்னு கேட்டு அவங்களே இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம செய்ய போறோம். இதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்க தான் வந்து கலாய்க்க போறீங்க. ஓகே. ஏன்னா அடிச்சா உங்களே தான் அடிப்பாங்க. ஓகே, நல்லா இருக்குல்ல? ஓகே ஃபைன், அதான் பண்ண போறோம். சோ கனெக்ட் தி கால். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஷாலினி பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஷாலினி பெங்களூர்ல இருந்து பேசுறீங்க. இவ்ளோ அமைதியா பேசினா என்ன அர்த்தம்? ஏன் பெருகுச்சு பேசணுமா? ஜோஷா பேசணுமா? ஆமாங்க, பயங்கர ஜோஷா பேசணும். நீங்க வந்து ஷாலினி அப்படிங்கிற பேரே நல்லா இருக்குல்ல? ஆமா, ஷாலினின்ற பேரே பவர்ஃபுல் தானே. அற்புதமான பேரு. இப்படி அமைதியா பேசுனீங்கன்னா வந்து நல்லா இல்ல. சரி ஓகே ஃபைன், யாரு கலாய்க்கணும்? இல்ல பேசுறோம், ஒரு ஆங்கர் கிட்ட பேசுறோம். சாரி, ஒரு லைட்டா பேசலாமே. ஓ மை காட். ஓகே ஃபைன், நம்மளே மதிச்சீங்களா? ஓகே விட்டுறலாம். சரி, யாரை கலாய்க்கணும்? சரி, என்னோட ஃப்ரெண்ட கலாய்க்கணும். என்னன்னு சொல்லி? சோ ஆக்சுவலா அவர் ஒரு ஜிம் கோச்சர். ஓகே ஓகே. சோ நல்ல பாடி பில்டிங் எல்லாம் நல்லா பண்ணி வச்சுன்னு இருப்பாரு. ஓகே. சோ அவருக்கு மூவில கூட நல்லா இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே. மூவி பாக்குறதுலயா நடிக்கிறதுலயா? நடிக்கிறதுல. ஓகே. சோ நான் வந்து போர்ட்ஃபோலியோ எல்லாம் நல்லா பாஸ் பண்ணி விடுவேன். ஓகே ஓகே ஓகே. டீச்சர் இருக்கீங்களா? அத வச்சு நீங்க கலாய்ங்க. சரி ஓகே. ஓகே, அவரோட பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருக்காரு அவரு? ஆக்சுவலி அவரு பெங்களூர் தான். பெங்களூர்ல இருக்காரு. ஓகே. அவர் பேர் சூர்யா. ஓகேங்க, இந்த இன்ஃபர்மேஷன் போதும். நீங்க அப்படியே லைன்லயே வெயிட் பண்ணுங்க, நம்ம சூர்யா கனெக்ட் பண்ணி பேசிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, சூர்யாங்களா? ஆமா. தம்பி, உங்க போட்டோ பார்த்தோம். நான் இங்க மேனேஜர் பேசுறேன், மேனேஜர் குணசீலனு. உங்க போட்டோ பார்த்தோம். ஒரு நம்ம படத்துல ஒரு ரோல் இருக்கு, அதுக்கு யாரோ ரெஃபர் பண்ணிருக்காங்க. 2-3 இடத்துல இருந்து வந்துச்சு. பண்றீங்களா? ஓகே சார். பண்ணீங்களா? எப்போ சார்? நம்ம வர 23ஆம் தேதி இருக்கும். 23ஆம் தேதி சார்? ஆமா. ஓகே சார், பண்ணலாம் சார். சரி, இந்த டைரக்டர்ட்ட குடுக்குறேன். டைரக்டர்ட்ட பேச அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஐயா, இந்த ஒரு கேரக்டர் கேட்டிங்கல்ல, உடம்பு தொங்கலா ஓன்னு அந்த மாதிரி கேரக்டர். ஃபிட் ஆவரா? ஃபிட் ஆவர். ஹலோ, யாருங்க பேசுறது? சார் நான் மஞ்சு வந்து சார். உங்க பேர் என்ன? கேக்கல. மஞ்சு சார். மஞ்சுவா? சார். 5 பேர் தானே வேணும். ஹலோ ஹலோ, ஏப்பா சூர்யான்னு சொல்றதுக்கு ஓகே சொல்ற, யாரோ மஞ்சுன்னு சொல்ற? சார் ஏப்பா சூர்யா தானப்பா உன் பேர் சொன்ன? சார் 2 பேர் சார். 2 பேரா? எனக்கு ஒருத்தர் போதும். 2 பேர் வேணாம், ஒருத்தர் போதும் எனக்கு. ஓகே சார். சூர்யா சார். சூர்யா. சூர்யா சார் பேசுறாரு, பேசுங்க. சூர்யா, நான் கோ-டைரக்டர் மதன் பேசுறேன். ஓகே சார். உங்க பேர் என்ன ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்களா?
சூர்யா சார் சொல்லுங்க சார். சூர்யா தானே? சரி சூர்யா, இங்க பாருங்க, ஐ பாத்தீங்களா படம்? ஆமா சார் பார்த்தேன் சார். நான் விக்ரம் சார் கிட்ட க்ளோஸா இருக்கேன். அவர் வந்து இப்போ நெக்ஸ்ட் அவருக்கு டூப் போடணும் ஆக்சுவலா. அவர் வந்து ரொம்ப ஒல்லியா நடிக்கணும், அது தொங்கலா இருக்கணும், பாடிலாம் இருக்கக்கூடாது, மொட்டை அடிக்கணும். மொட்டை என்ன ஏஜ் ஆகுது? ஒரு 45 இருக்குமா சார்? புரியல. உங்க ஏஜ் என்னங்க? ஏஜ் 26 சார். சரி எப்பா இப்ப சூர்யா இப்ப சரி ஒண்ணு பண்ணலாம். இப்ப உங்களுக்கு என்ன 26 வயசா? ஆமா சார். நம்மளுக்கு கேரக்டருக்கு தேவை 45 வயசு. ஒண்ணு பண்றோம், வேணா ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணட்டுமா? கால் பண்ணுங்க சார். சரி. இப்பெல்லாம் உங்களை வந்து கடுப்பேத்த சொன்னது யாரு தெரியுமா? நாங்க யாருன்னு சொல்றோம், நாங்க வேந்தர் டிவில இருந்து கால் பண்றோம், கடுப்பேத்துறாங்க மைலாட் அப்படிங்கிற ஷோக்காக. ஐயோ ஓகே, யார் உங்களை இப்பெல்லாம் கலாய்க்க சொன்னா தெரியுமா? ஹலோ ஷாலினியா? ஆமா ஷாலினி, லைன்லயே இருங்க. ஷாலினி தான் உங்களை இப்படி கலாய்க்க சொன்னாங்க, அவங்க லைன்லயே இருக்காங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ சூர்யா. என்னங்க செல்லம் குழந்தை மாதிரி சூர்யா? இல்ல அவங்க கிட்ட சொல்லி நான் உங்க கலாய்க்க சொன்னேன். அந்த லீனான விக்ரம் கேரக்டர் பண்ண சொல்றாங்க. நீ சொன்னா ஓகே ஓகேன்ற. அவரு ஒரு நிதானத்துல இல்லங்க. ஒரு நிமிஷம் என்ன சொன்ன அன்னைக்கு இந்த மாதிரி போன் பண்றாங்க ஒருத்தர் சென்னையில இருந்து, நீ சொன்னியா இல்லையா? நான் சொன்னேன் கரெக்ட். ஆனா அவங்க உங்க சொந்த கதையெல்லாம் அப்புறம் சொந்த செலவுல பண்ணுங்க, இது எங்க செலவு அப்புறம் பேசுங்க இதெல்லாம். எனிவே தேங்க்யூ. உங்களை வந்து ரொம்ப மனசு புண்படும்படி நடந்திருந்தா இந்த பொண்ணு மன்னிப்பு கேளு. மன்னிப்பு. பை. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஷோல வர போறது ஒரு சின்ன பிரேக். இது கடுப்பேத்துறாங்க மை லார்ட். வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஓகே சிதுபாய், எஸ், ஒருத்தர வந்து பகிரங்கமா கலாய்ச்சிட்டோம். ஜிம் மாஸ்டர் அடி வாங்கினா எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் நேர்ல வர மாட்டான்ற தைரியத்துல தான் பேசுறத பார்த்தா ரொம்ப பிஞ்சு குழந்தை மாதிரி பேசுறாரு. பிஞ்சு குழந்தை மாதிரி இருக்காரு, வாய்ஸ் வேற மாதிரி வருது. மேபி அப்படி கூட இருக்கலாம். சரி, அடுத்ததான் நம்ம ஒரு பப்ளிக் காலர்ட்ட தான் பேச போறோம். பேசிடலாமா? கண்டிப்பா. ஸோ கால் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ 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 ஹலோ. ஹாய், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கௌஷிக் பேசுறேன். கௌஷிக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கௌஷிக்? நான் ஆக்சுவலா ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஜாப் தேடுறீங்களா? சூப்பர். சூப்பர். சோ நம்மள யார கலாய்க்க போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு அனந்தராமன்ற ஒரு பையனை நீங்க கலாய்க்க போறீங்க. அனந்தராமன் ஒரு பையனை கலாய்க்க போறோம். பேரே பச்சை மண்ணா தெரியுது. அந்த குழந்தை கலாய்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஆஃப் கோர்ஸ் குழந்தைய தான் கலாய்ப்பாங்க. ஓகே, இவர் வந்து நம்ம கேட்டகரி நினைக்கிறேன். சரி ஓகே, அனந்தராமன் சொல்லுங்க, அவர் என்ன சொல்லி கலாய்க்கலாம்? அவர் வந்து ஒரு ஐயருங்க. நீங்க முடிஞ்ச எவ்வளவு கிழிக்க முடியுமோ கிழிச்சுக்கோங்க, உங்க இஷ்டம். எவ்வளவு கிழிக்க முடியுமா? அவங்க எப்படி சொல்றாங்க, முடிஞ்சா நீ கிழிச்சுக்கோ அப்படி சொல்றாரு. என்னங்க இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? சரி, அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆக்சுவலா அவர் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு, சிடிஎஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சூப்பர், ஒரு உயர் அதிகாரி தான் நினைக்கிறேன் அப்ப அவரு. அவர் வந்து இப்போ எங்கேயோ உக்கடம் சைடுல எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க முடிஞ்சா கால் பண்ணி. ஓகே ஃபைன். அவர் எந்த ஏரியால தங்கி இருக்காரு? வடவள்ளியில. ஓகே ஃபைன், சூப்பர். ஓகே சூப்பர். நீங்க அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க, அவர் கால் பண்ணி கலாய்ச்சிடலாம். ஹலோ ஹலோ ஆனந்த் எருமை. ஹலோ ஹலோ, யா எங்கடா இருக்க? என்ன யா இங்கிலீஷ் வேற ஒரு கேடு. எங்க இருக்க? புரியல. யாரு? எங்க இருக்க ஃபர்ஸ்ட் அத சொல்லு. யாரெல்லாம் அப்படியே உனக்கு குரல் கண்டுபிடிச்சிட்டாலும் எங்க இருக்கே நீ? நீங்க கேக்குறது எனக்கு, நீங்க பேசுறது எனக்கு புரியல. யார் நீங்க? எங்கம்மா இருக்க செல்லக்குட்டி? இது புரியுதா? உங்களுக்கு யார் வேணும்? நீதான் வேணும், வரியா? எங்க இருக்க ஃபர்ஸ்ட் அது சொல்லு. நீங்க யாருங்க அது சொல்லுங்க. நீங்க யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அனந்தராமன். டேய், ஆபீஸ்க்குள்ள உட்கார்ந்து மூக்குக்குள்ள வரல விட்டு நோன்றவன் நீதானடா. புரியல. யாரா அது? ஏய், யார் ராவா? டேய், நான்டா சொன்னா நீ சொல்லுவியாடா? நீ மூடிட்டு இரு, நான் தான் அவன்கிட்ட பேசுவேன். டேய் சொல்றா, எங்கடா இருக்க? நான் அனந்தராம் தான், பட் நீங்க யார் அது? ஏய், நான் டமால் டுமில் மண்டையன் பேசுறேன்டா. டமா டுமில் மண்டையன். டமா இல்லடா, டமால் டும்.
அது டா வராதுடா, உங்களுக்கு தெரியாதா? சரி நீ பேசுறா. ஹலோ ஹலோ அனந்தோ, எங்க இருக்க? ஜி நீங்க யாருன்னு சொல்லுங்க ஜி. நீங்க யாருன்னே சொல்லாம எங்க இருக்கேன்னு கேட்டா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அமுதா பேசுறேன், ஞாபகம் இருக்கா? அமுதா, அந்த அமுதாடா. அது குமுதாடா. ஓ குமுதா, அது அது. ஹலோ அமுதா தெரியலீங்களா எனக்கு. நான் நீ மரியாதையெல்லாம் பேசுற, ஆச்சரியமா இருக்கே எனக்கு. எவ்வளவு நேரம் நீ மரியாதை கொடுக்கவே மாட்டியே முதல்ல. புரியல. நீ மரியாதை கொடுத்தே பேச மாட்டியடா, அந்த பழக்கமே உனக்கு கிடையாது. என்ன வாங்க போங்கலாம் சொல்ற, ஆச்சரியமா இருக்கே. இல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுனா நான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஃப்ரீயா பேசுவியா? பேசுவியா? அதென்ன ஃப்ரீயா பேசி இப்ப மட்டும் என்ன வெட்டி முறிக்கிற வேலையா உனக்கு? டேய் காஞ்சி போன கிரேப்ஸ். டேய் யார் நீ? யார் நீயா? அவளை மட்டும் ஜி ஜின்னு சொல்ற, என்ன மட்டும் வந்து வாடா டேடாங்கற. அவளுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான், அதான் எனக்கு மரியாதை கொடுக்கறான். கண்டுபிடிச்சா இவ பெரிய போலீஸ் அதிகாரி போடா. டேய் நம்ம நண்பர் கண்டா பேசுறா, பேசுமாமா. டேய் அனந்தோ, நீயா சொல்றா? யார் அவன் வாயில பேசிட்டு இருந்தது? போனை கூட அவன்கிட்ட. முதல்ல நான் யார் போனை பேசுறேன்? கொடுத்தா மட்டும் என்ன பண்ண போற? சக்திவேல் சொல்லுங்க. சக்திவேல் கண்டுபிடிச்சிட்டியா? சரி எங்க வெட்டியா இங்க சுத்திட்டு இருக்காமே? வீட்ல தான் இருக்கேன். சரி அமுதா எப்படி மறந்தீங்க? அமுதா எப்பற மறந்த? அமுதா யாரு ஜி? தெரியாது. ஏய் நீ அமுதா எப்படி இருந்தீங்க? எப்படியும் இல்லையே ஜி. சொல்லுங்க. சரி எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுற? ஜி அதெல்லாம் விடுங்க. அவன் யார் பேசுறது? அவன் யாரு? நம்ம சிடிஎஸ்ஆ? நம்ம டிசிஎஸ் தான். சரி வர சொல்லு பாத்துக்கலாம். வந்தா என்னடா பண்ணுவ? டேய் வந்தா என்னடா பண்ணுவ? நீ ஆம்பளையார் தான். வாடா வாடா. கரிஞ்ச ஆம்லேட். கரிஞ்ச ஆம்லேட். டேய் என்னடா ஓவரா சீன் போடுற? சக்திவேல் இருக்கறானேன்னு பாக்குறேன். என்னடா உன்னை சட்டி ஆக்கிடுவேன்டா. கருப்பாலாம் இருக்க மாட்டான். சக்திவேல் இருக்கறானேன்னு பாக்குறேன். இவனை பார்த்தது இல்ல நீ? பயங்கர பாடி பில்டரா? நேர்ல எல்லாம் கூப்பிடாத. ஆமாடா பாதி பில்டர்டா நானு. சொல்லுங்க. ஓவரா பேசிட்டு இருக்கேன், நானும் பாத்துட்டு இருக்கேன். வாய் ஓவரா? வாய் உடைச்சிருவேன்டா. டேய் பொங்கு பொங்கு நடிப்பேன்டா. he is telling overடா. ஓவர்டா. ஓ மை காட். சிங்கிள்ஸ் போறேடா அவன் கூட? சிங்கிள்ஸ் போறே அவன் கூட? சிங்கிள்ஸ்டா, ஃபைட்ரா. ஃபைட்ல இல்லடா, சைக்கிள் ஓட்டுறதுடா சிங்கிள்ஸ்னா. தனியா சைக்கிள்ல போறதுடா. நீ மாட்டேன்னு வச்சுக்கோ என் கையில, உனக்கு இருக்குடி சத்தியமா சொல்றேன். கையில மாட்டுற அளவுக்கு நான் சின்னதா இருக்க மாட்டேன்டா, கொஞ்சம் பெருசு தான்டா. நீ என்னடா அமுதா கிட்ட நல்லா பேசுற, இவங்க கிட்ட மட்டும் பிரச்சனை பண்ற? டேய் சிரிக்கிற? டேய் ஆபீஸ் போகாம வீட்ல உட்கார்ந்து என்னடா பண்றீங்க? ஆபீஸ் போகாம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்னடா பண்றீங்க? மூக்குல விரல் விட்டு நோண்டிட்டு இருக்கியாடா? இல்ல விரல் விட்டு ஓடிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் பீப் போட்டுப்பேன்டா போடா. நாங்கெல்லாம் என்னடா பாத்துருக்கோம், பீப் அசால்ட்டா போடுவோம்டா. டூ டூ டூன்னு பீப் போடுவோம்டா. அனந்தோ இப்ப கூட வீட்ல சொல்லிட்டு தான் முட்டை சாப்பிடுறியா இல்ல சொல்லாம சாப்பிடுறியா? இல்ல நான் வந்து எதுவும் எப்போதுமே சாப்பிடுறது இல்ல. டேய் நாடகம். சிக்கன் பிரியாணி வெட்டினது எல்லாரும் சொல்லிட்டாங்க. யார் வெட்டினது சொன்னாங்க? கடைக்காரன் வெட்டினது சொன்னாங்க. இப்போ வரியாடா? நான் இப்போ பேச முடியாத நிலைமையில இருக்கேன். இவ்வளவு பேசுற அப்புறம் பேசிக்கிறேன். அப்பதான்டா நான் பேசுவேன். நீ இன்னொரு டைம் கூப்பிட்டு பாரு, உன்னால பேச முடியும் போது நான் எடுக்க மாட்டேன்டா போனை. ஹலோ மிஸ்டர் அனந்த், நாங்க வேந்த டிவில இருந்து கடுப்பேத்துறாங்க மை லாட் ஷோக்காக பேசிட்டு இருக்கோம். ஓகே. உங்களை இப்பெல்லாம் கலாய்க்க சொன்னது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூரல் சொல்லிருப்பான், வேற யார் சொல்லிருப்பான்? இல்ல அவர் இல்ல, உங்களுடைய அருமை நண்பர் யாருன்னு சொல்லு. சக்திவேல். சக்திவேல்லாம் சொல்ல, லைன்ல கௌஷிக் இருக்காரு, அவர் சொன்னாரு. தெரியும் இவன் ஏதாச்சும் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான்னு தெரியும். லைன்ல இருக்காரு, திட்டுங்க பரவாயில்ல. மிஸ்டர் கௌஷிக் எதுக்குடா தேவையில்லாத வேலை? இதை கொண்டு போய் பப்ளிசிட்டி வேற பண்ண போறியா? இல்லடா ஆக்சுவலா சூரஜ் வந்து பாசமா கேட்டா, சோ அதனால உங்க நம்பர் கொடுக்கலாமேன்னு சொல்லி கொடுத்தேன். நல்ல விஷயம். இதெல்லாம் எடிட் பண்ணுவோம். சரி எங்க சென்னையில இருந்தா கூப்பிடுறாங்க? ஆமாங்க சென்னையில இருந்தா கூப்பிடுறாங்க. வேந்த டிவில இருந்து கடுப்பேத்துறாங்க மயிலாட் அப்படிங்கிற ஷோல இருந்து பேசுறோம். ஓகே கூடிய சீக்கிரம் டிவில வரும், அப்ப பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. கடுப்பானீங்களா? இல்ல நோ. ஓ கடுப்பாடியா, வெளிய வர்றா, அவனை பாத்துக்கடா. சிங்கிள்ஸ் தான் கூப்பிட்டீங்க. பல்ல கடிச்சு பேசிட்டு இல்லன்ற. சாயங்காலம் டாம் வருவாப்லங்க, சிங்கிள்ஸ் வச்சுக்கோங்க அவர் கூட. சைக்கிள் ரேஸ். ஓகே எனிவே கௌஷிக் அண்ட் அவர் பேர் அனந்தராமன். நன்றிகள். நன்றி வணக்கம். थैंक यू. ஓகே சோ இன்னைக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு 3 பேர்ட்ட வந்து பேசி இருக்கிறோம். இந்த 3 பேர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நபர் யார்? காலர் யார்? எனக்கு பிடிச்சது வந்து நம்ம அனந்தராமனும் சூப்பரா இருந்தாரு. அவர் பயங்கரம். நம்ம பாடி பில்டர் ஓகே, அவர் செகண்ட் பிளேஸ். அவருக்கு அனந்தராமனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். நம்ம தமிழ்ஜி அவரு தமிழுக்குலாம் அவார்டே கொடுக்க முடியாதுங்க, அவர் எங்கேயோ இருக்காரு. நல்ல படிச்சிட்டாருங்க. ஓகே சோ இன்னைக்கு இந்த எபிசோட் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். ஆனா இது வந்து ஒரு ட்ரையல் ரவுண்ட் தான் இன்னைக்கு.
நாளைக்கு பயங்கரமான ஃபுல் ஃபார்ம்ல நீங்க வந்து மக்கள் வந்து அப்படியே டீப்பா இறங்குறோம். ஆமா டீப்பா இறங்கணும். ஏய் அப்படி பேசுனீங்க. ஓகே சோ ஓகே சொல்லிட்டார் மக்களே. சோ நாளைக்கும் நாங்க 3 பேர் தான் வந்து உங்களை சந்திக்க போறோம். சோ இட்ஸ் டாடா அண்ட் பாபாய் ஃப்ரம் பிரீத்தி, டாம் ஃபிராங்க் அண்ட் சித்தார்த். இது கடுப்பேத்துறாங்க மை லார்ட். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்டை கலாய்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஃபோன் நம்பர் அண்ட் போட்டோ கூடவே உங்க ஃப்ரெண்டோட போட்டோவையும் சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல இமெயில் பண்ணுங்க. தொடர்புக்கு வாட்ஸ்அப் நம்பர் 999404395574. இமெயில் ஐடி kml@vendermedia.in.